இன்னைக்கு காலையில உங்க தோஸ்து ஏஞ்சது ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தான். என்னடா அந்த விஷயம்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் தளத்துல 50,000 சப்ஸ்கிரைபர். அனைவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஒரு கப்பு முஸ்லில ஒரு வாழைப்பத்தை வெட்டி போட்டு சாப்பிட்டு காலையிலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஒரு 5 முட்டை. காலேஜ் கிளம்பிட்ட அப்புறம் ட்ரைனிங் லமின் பெருமாளோட ஜெசி எடுத்து வச்சிட்டேன். லமின் யமால் இல்ல, லமின் பெருமாள். நானும் கடைசி ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வாழ்ந்தோட பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி போயிடலான்ட்டு. ஆனா தலைவன் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்ட் அண்ட் ரைட்டா இருக்கான். நம்மளுக்கு முன்னாடியே வந்துடுறான். மதியம் சாப்பிடும் போது இன்னைக்கு வீடியோ செட் பண்ணது உங்க அன்பு நண்பன் தேனோஸ். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சாப்பிட்டோன்னே திடீர்னு மதம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு போறதுக்கு மனசே இல்ல. அதனால பிரேக் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். வாரத்தோட கடைசி நாள் இருந்தாலும் இங்க ட்ரைனிங் இல்ல. காலேஜ்க்கே பாதி பசங்க வரல. அதனால ட்ரைனிங் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா எடுத்துட்டு போகாம கொஞ்சம் அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போனோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லாருமா சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 1 பவுன் சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி கொஞ்சம் சொன்னானுங்க. பசங்க தனியா எல்லாம் வரல, வரும்போதே ஒரு பாலையும் கிளப்பிட்டு தான் வந்தானுங்க. அதுக்கப்புறம் கிரிட்டு கௌசிக் வந்தான். இன்னைக்காச்சும் ட்ரைனிங்க்கு வருவேடான்னு கேட்டேன். வரும்போது நான் இன்னைக்கு ட்ரைனிங்க்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு வரான். சொற்பமான எண்ணிக்கையில் தான் பிளேயர்ஸ் இருந்தோம். டீமுக்கு 4 பேரை பிரிச்சு போட்டு ஆட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு ஒத்தடி ஷாட் கிடைச்சது. அதை கோலா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ரைனிங் முடிச்சிட்டோம். இல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ட்ரைனிங்க்கு நடுவில் ஒரு குட்டி பாப்பா வந்தாங்க. நான் எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சிஎம் டிராஃபி ப்ளே பண்ண போறோம்னு சொன்னோம். ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பாய் கட்டு போயிட்டாங்க. அப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு மினி சைஸ் ஆஃப்ரிக்கனை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.